பிறரை சபிக்கிறோம் என்றால் அது ஒரு விதை. அந்த விதையை நாம் தான் விதைக்கிறோம். நாம் விதைத்த விதையை நம்ம தானா இருக்கணும். அதனால ஆசீர்வாதம் என்கிற விதையை விதைச்சிருவோம். சர்வ வல்லவராம் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். நீங்க நன்றாக இருப்பீர்களாக. ரோமர் 12:14 ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆசீர்வாதம் சாபம். ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வெளிப்படாது. ஒன்றில் கசப்பான தண்ணீர் வரும், இல்லாவிட்டால் தித்திப்பான தண்ணீர் வரும். நம்முடைய வாயில் ஆசீர்வாதம் புறப்பட வேண்டும். சபிக்கிற வார்த்தைகள் வேண்டவே வேண்டாம். அதனால ஆசீர்வாதம் என்கிற விதையை விதைச்சிருவோம். நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆசீர்வாதமும் இருக்கக்கூடாது, சாபமும் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கணும், சாபம் இருக்கவே கூடாது. ஏதாவது சாபம் நிறைந்த வார்த்தை வந்துச்சுன்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இனிமே நான் பேசவே மாட்டேன்னு தீர்மானித்து பிறரை ஆசீர்வதிப்போம். தேவனால் ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை பெற்று வாழ்வோம். God bless you.